பாக்கியா சார் ஃபர்ஸ்ட் கூப்பிடும்போது பெஸ்ட் போயிருக்கலாம் நீங்க ரிசப்ஷனுக்கு. ஆதவனை பத்தி உங்களுக்கு தெரியல, இன்னும் எத்தனை கதை இருக்கோ பாருங்க. ஐயோ என்னை கூப்பிட்டுருக்கலாமே, நான் போயிருப்பேங்கடா, ஷூட்டிங் இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். உண்மையில ரொம்ப சந்தோஷமான தருணம். ஆதவன் சொன்ன மாதிரி உண்மைதான். ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம் பார்க்காம இருந்தேன். இந்த பரீட்சைட்டத்துல எல்லாம் 10th எக்ஸாம் எழுதும்போது உள்ளுக்கு கூப்பிடுவாங்க. இருந்தாலும் அது ஒரு லாஸ்ட் ஒரு ஆன்சர் ஒன்று படிச்சிருவோம், 2 மார்க் ஆன்சர்னு படிக்கிற நிறைய கேரக்டர் இருக்குங்களா, அப்படியே உள்ள பொரியா வெளில பொரியான்னு வாத்தியார் அனுப்பிவிடுவார். அந்த மாதிரி தான் உட்காந்து ஷார்ட் ஃபிலிம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மணிகண்டன் வந்தாரு. ஏன் சார் ரொம்ப சின்சியர்னா இப்பதான் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க ஜூரி இல்லை அப்படின்னாரு. இப்பதான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. இங்க வந்துதான் 2 ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். அந்த நிலைமை தான் அன்னைக்கு. அதுவும் கேட்டேன், ஷூட்ல இருந்துட்டு கரெக்டா எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னா, 6 மணிக்கு தான் ஷூட்டே முடியும் சார், கரெக்டா 6 மணிக்கு வந்துருங்க சார் அப்படிங்கிறப்ப. 6 மணிக்கு ஏன் பாக்கிறா சார், 5:30 மணிக்கு வந்துடுறாரு சார் அப்படின்னாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி அடிச்சு பிடிச்சி சரின்ட்டு குளிக்க கூட இல்லாம மூஞ்சியை கழுவிட்டு வந்தா அப்படின்னா படம் ஓடிக்கிட்டு இருக்கு. பாக்கியரா சார் 6 மணிக்கு வர்றதுக்கு 6:01 ஆயிடுச்சா, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. 6:01 ஆயிடுச்சு அப்படின்னாரு. 7:01 உள்ள அனுப்பியிருந்தா கூட பரவாயில்ல, 7:30 அனுப்பியிருக்கா பாவி. ஒரு மனுஷன் அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுத்து 1 நிமிஷம் கூட வந்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்றவரை 1.25 மணி நேரம் உள்ள உட்கார வச்சு ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுத்துருந்தா நான் வீட்லயே அந்த படத்தை பார்த்துட்டு வந்திருப்பேன். பிட் அடிக்கிற மாதிரியே உட்காந்து கீழே பார்த்துக்கிட்டே இருக்கேன். சவுண்டும் கேட்கல, ஒரு உத்தேசமா உட்காந்து இதுக்குள்ள நாங்க வந்து ஜூலியா என்ன பண்றது. அப்புறம் சார் நீங்க 2 பேரும் முடிவு எடுத்துங்க சார், ஏன்னா இது யாரு ஃபர்ஸ்ட் ஜூலி அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி கேட்கும்போது அவன் பாக்கியரா சார் அப்படின்னாரு. இல்ல நான் வரல ஜூலியா, நான் ஃபங்க்ஷனுக்கு வேணா வர்றேன் அப்படின்னா. ஏன்னா பாக்கியரா சாருக்கு எனக்கு ஒரு கதை இருக்கு. பாக்கியா ஆபீஸ்ல வந்து நான் ஆபீஸ் பையன் இருந்தாரு. என்ன அவருக்கு பக்கத்துல வந்து நீங்க வேணும்னே உட்கார வைக்கிறாப்ப, அந்த கதையெல்லாம் தெரியும். அதை வந்து வேணும்னே பக்கத்துல உட்கார வைக்கிறாப்புல அப்படின்னு நான் லைட்டா உரசணும், அவரை பார்க்கணும், டேய் அப்படின்னு அவர் நினைக்கணும். அவர் நினைக்க மாட்டாரு. சரி மணிகண்டன் நீங்க பக்கத்துல உட்காந்துருங்க மணிகண்டன், நான் தள்ளி உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு. உள்ளுக்கு வரும்போது நிறைய சுகுமார் அப்படிங்கிறாங்க. யாரு சுகுமார்னே தெரியல, பல சுகுமார் இருக்காங்க இங்க. அதுல ஒரு டைரக்டர் சுகுமார் அவங்களை இழைக்கிறோம்னா சூர்யா ஏறான். டேய் நீ எப்படா சுகுமாரானே அப்படின்னு எனக்கு தெரியல, நீ எப்படா சுகுமாரானே நாங்க சூர்யா தான் கூப்பிடுவோம். யாரு சூர்யா சுகுமார்லாம் தெரியாது அப்படின்ட்டு. அப்புறம் கீழே கொஞ்சிட்டு செப்பலை பார்த்துருக்கேன். இப்ப செப்பலை பார்க்குறேன், செப்பல்ல நாய் கடிச்சிருந்துருக்கு. ஐயோ இது தெரியுமா மாட்டோம் அப்படின்னா அதை வேற ஒரு பக்கம் மறக்க. இப்ப இந்த டென்ஷனுக்கு இல்ல. உண்மையிலே இங்க உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். மண்டைக்குள்ள வேற நாளைக்கு என்னென்ன எடுக்கிறது, அதுக்குள்ள வேற எஸ்எம்எஸ் வந்துகிட்டே இருக்கு. இவங்க நாளைக்கு வேணுமா வேண்டாமா, இந்த செட்ராபஸ் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் நிறைய கலந்துருக்கேன். இப்படி ஒண்ணு முதல் தடவையா ஆதவா ஓம் மூலமா தான் கலந்துக்கிறேன். வாழ்த்துக்கள். அதனால வந்து உண்மையிலே நல்லா இருந்தது. எல்லாரும் சொன்னது மாதிரிதான் இது வந்து 10க்கும் விருது கொடுக்கணும் தான். அதனால வந்து ஒரு 3, 4 அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்லாம் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிச்சிருக்கும். இப்போ சூர்யா சொல்ற மாதிரி காஞ்சனா பிடிச்சிருக்கும். மீண்டும் மலை ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டைரக்டர் ஸ்டோரியை பற்றி ரொம்ப நல்லா நடிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்காரமாக சூப்பராக காஞ்சனா அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மீண்டும் மலையில வந்து அந்த பொண்ணு அவ்வளவு அழகு, ஒரு யதார்த்தமா அவ்வளவு அழகா நடிச்சிருந்தது. சூப்பரா நடிச்சிருந்தது. அந்த பொண்ணு கூடவே வர்ற ஃப்ரெண்டு கேட்டு ரொம்ப அவ்வளவு அழகா நடிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு ஷார்ட் பத்தியும் அதே மாதிரி காதல் இது கடல் கொண்டா, அதுல அந்த பையன் சூப்பரா நடிச்சிருந்தான். அந்த பையன் விஜய் சாருடைய பாதிப்பு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். பிகில் அவருடைய இன்ஸ்பிரேஷன் நிறைய இருந்தது. அது மாதிரி அந்த படத்துடைய மூடாவே கேமராமேன், சவுண்ட்ஸ், ஆறாரு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை அழகா பண்ணியிருந்தீங்க. அதனால இங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். நீங்க ஒன்று நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க இதுதான் அப்படின்னா, அது இல்லை அப்படிங்கிறது தான் ட்விஸ்டே. அதனால இங்க வந்து என்னுடைய முதல் படத்தை வந்து நான் பசங்க படத்தை வந்து 23 ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன். 23 பேர் ரிஜெக்ட் பண்ணி 24வது தான் சசிகுமார் சார் மூலமா அந்த படம் வரணும்னு இருந்தது.
இப்ப தலைவன் தலைவியவே வந்து ஒரு 11-12 புடிச்சுட்டு நாங்க பேசணும். அது ஒரு பட்ஜெட் காரணமோ இதோ வேற வேற காரணங்கள்ல போனது. அதனால யாருக்கு எது அமையும் அப்படிங்கிறது தான் அதனால வந்து அந்த 23 பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த கதை வந்து ரிஜெக்ட் ஆன கதை கிடையாது. அது நேஷனல் அவார்டு வாங்கின கதை. அதனால இங்க நாங்க ஒரு 3 பேர் 4 பேர் பார்த்துட்டு உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்காக நீங்க அவ்வளவுதான் உங்களால அது முடியாது அப்படிங்கிறது கதையா கண்டிப்பா கிடையாது. அதனால வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் கட்டிய கிடையாது. ஸ்கூல் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் பேச்சு போட்டில நான் ரொம்ப சேட்டத்தனம் பண்றேன்னு சொல்லிட்டு இவனை மேடையில ஏற்றி விடுவோம்னு சொல்லி எங்க ஆனந்த் டீச்சரு பேச்சு போட்டில ஏற்றி விட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேடையிலே எனக்கு பயங்கர அசிங்கம். 2 பேர் தான் பேசினேன். 2 பேர்ல அதுக்கப்புறம் மறந்து போச்சு. டோட்டலா நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரதி மட்டும் வருது. பாரதிக்கு அப்புறம் ஒண்ணுமே வைல நாக்கு சொல்லலுது. அந்த மாதிரி பல மேடைகள் தோத்து தான் இன்னைக்கு இந்த மாதிரியான மேடைகள்லாம் ஏறிக்கிட்டு இருக்கோம். அதனால இது ஒரு தோல்வி கிடையாது, இது வந்து முடிவு கிடையாது. இதுதான் 3 பேர் தான் அப்படிங்கிறது 4 பேர் தான் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அதனால இதை சந்தோஷமா ஏற்றுக்குங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய மேடைகள் நிறைய விஷயங்கள் நல்ல காத்திருக்கு. நிறைய தயாரிப்பாளர்கள் கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவாங்க. இதில் கலந்துக்கிட்ட 47 + 1 48க்கும் வாழ்த்துக்கள்.